ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுகிறோம். எங்கள் கண்மலையாகிய எங்கள் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம், தேவன் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். தேவன் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இது இஸ்ரவேலுக்கு தான் சொல்லி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆவியில் மறுபடியும் பிறந்த நாம் அனைவரும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், கிறிஸ்துவுக்குள் இஸ்ரவேல் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, புதிய சிருஷ்டியே காரியம். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் இதுதான். நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய சித்தம் அதுதான். உங்களில் அவர் மகிமைப்படுவது, நம்மில் அவர் மகிமைப்படுவது. எப்படி தேவன் உங்களில் மகிமைப்பட முடியும்? நம்மில் அவர் எப்படி மகிமைப்பட முடியும்? 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். பொன்னினாலோ பொருளினாலோ அல்ல, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். நம்முடைய சரீரம் நமக்கானது இல்லை. விலையேற பெற்ற கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி மகிமைப்படுத்தணுமா? நம்முடைய சரீரத்தினாலும், நம்முடைய சரீரம் இல்ல, அவருடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவர் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். நம் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் எப்படி மகிமைப்படுவார்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். யோவான் 14வது அதிகாரம் 12-13. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித உருவில் அவர் இருக்கும் பொழுது அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அந்த பணியை நம்மிடத்தில் இப்பொழுது அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சரீரமாகிய சபையாகிய நம்மிடத்தில் அதை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதற்கு தகுதியெல்லாம் கிடையாது. பெரிய ஊழியக்காரங்களா இருக்கணும், தேவ மனிதர்களா இருக்கணும், இல்ல அதற்கு ஒரு விசேஷமான அபிஷேகம் இருக்கணும், அவங்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விசுவாசியாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் அந்த பரம அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் அந்த உயர்வான அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் தாயின் கருவிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஒரு சிலர் அதை அறிந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் அதை என்ன செய்யல, அறியவில்லை. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன என்ன காரியங்களை செய்தாரோ அதன் மூலம் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டது. அவர் என்னென்ன காரியங்களை செய்தார்? கட்டுகளை அவிழ்த்தார், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினார், சமாதானத்தை கொடுக்கிறவராக, ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக, விடுதலை அளிக்கிறவராக, சுகமாக்குகிறவராக, மரித்தோரை உயிரோடு எழுப்புவராக, குறைகளை நிறைவாக்குகிறவராக, ஒரு ஜீவ தண்ணீராக. ஒரு இடத்துல அது தேங்கி இல்லை. இத்தனை பெரிய காரியங்கள் அவர் என்ன செய்தார்? பூமியில் இருக்கும் பொழுது செய்தார். இந்த காரியங்கள் மூலம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது பிதாவுடைய நாமம் அங்க மகிமைப்பட்டது. அங்க சமாரிய பெண்ணாக இருக்கட்டும், விபச்சார ஸ்திரீயாக இருக்கட்டும், ஆயக்காரனாகிய சகேயுவாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் தேவ அன்பை காண்பிக்கும் பொழுது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? தேவனுடைய வல்லமையும் அவருடைய வாழ்வும் நம் மூலமாக வெளிப்படும் பொழுது அவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இதற்காக தான் நாம ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இது ஒவ்வொரு விசுவாசிக்கான திட்டமும் இதுதான். இது நம்முடைய வல்லமையில் அவர் செய்ய சொல்லல. என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம அன்பாயிருக்கிறோம் என்பதன் அடையாளம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவது. ஆனா சாத்தான் என்ன செய்யறா? நம்முடைய கண்களை வஞ்சித்து, நீ இதெல்லாம் செய்தால் அவர் அன்பாயிருப்பார். புரியுதா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ என்னில் அன்பாய் இருந்தால் என் வார்த்தைகளை நீ என்ன செய்வ? கை கொள்ளுவாய். ஆனா அவன் எப்படி சொல்றான்?
நீ இதெல்லாம் கை கொண்டால் அவர் உன் மீது என்ன செய்வார்? அன்பாயிருப்பார். இப்ப சத்தியத்தை புரிந்து கொள்றது எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா? நம்முடைய பலத்தில் நாம் அவரை அன்பு கூற முடியாது. நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் முதலில் நம்மை அன்பு செய்தார். ஆதலால் நாம் இப்பொழுது அவரை என்ன செஞ்சிருக்கிறோம்? அன்பு செய்கிறோம். முதலில் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் முதலில் நம்மை என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். ஆதலால் கிருபையாக நாம் அவரை என்ன செஞ்சிருக்கிறோம்? தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் மேல அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் அவர் வார்த்தையை கை கொள்ளுவது. அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தையை கை கொள்றது நம்முடைய பலத்துல இல்ல, அவருடைய பலத்தில். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண சட்டம் இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது சாபம், அது மரணம். நம்முடைய பலத்தை அது கேட்டது. அதோட நோக்கம் என்னன்னா பாவத்தை உணர்த்துவது, நாம் பாவி என்பதை அறிய செய்வது. நமக்கு ஒரு மீட்பர் தேவை என்று கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியரோட வேலையை அது என்ன செஞ்சது? செய்தது. புதிய உடன்படிக்கையில அவர் நம்முடைய இயல்பை மாற்றி நமக்குள் வாசம் செய்து அவருடைய வார்த்தையை கற்பித்து நம் கரம் பிடித்து அதில் நடத்தி நம்மை கூட்டி செல்லுகிறார். அதனாலதான் இதுக்கு பெயர் என்னது? கிருபை. அவருடைய வழிகளையும் நமக்கு என்ன செய்கிறாரா? கற்பிக்கிறார். நம்முடைய இயல்பையும் கற்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுத்து நம்முடைய கரம் பிடித்து அவருடைய வார்த்தையை கை கொள்ள வைக்கிறார். பலம் யாரோடது? அவருடையது. இதுலயும் சாத்தான் வஞ்சிக்கிறான். என்ன வஞ்சிக்கிறான்? நம்மளால செஞ்சு முடிஞ்ச செயல்களை தான் செய்ய முடியும். அவருடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு ஒத்து வராது. ஒரு சில காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். எல்லா காரியங்களும் என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்க முடியாது. இது அந்த காலத்துல எழுதப்பட்டது. இந்த காலத்துக்கு பிராக்டிக்கலா அது என்ன செய்யாது? ஒத்து வராது. அப்படி இல்ல, எல்லா காலத்துக்கும் உள்ள ஜீவ வழி அதுவே. அதனாலதான் அது பாரமானவைகளாக அவன் நமக்கு கொடுக்கிறான். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகின்ற இடத்துக்கு நாம வரும் பொழுது தேவன் அங்கு மகிமைப்படுகிறார். நம்முடைய சரீரத்தின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் அவர் என்ன செய்யறாரா? மகிமைப்படுகிறார். ரொம்ப எளிமையான ஒரு வழி. யோவான் 12 கடைசி வசனம் வாசிக்கலாம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். தேவனுடைய கட்டளை எப்படி இருக்குதா? நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அது பாரமானவைகள் அல்ல. நித்திய ஜீவன்னா என்ன? தேவனுடைய ஜீவன், அவருடைய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். அது எனக்கு பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவர் தருவேன்னு சொல்லல. எப்பொழுது ரட்சிப்பை நீங்க பெற்றுக் கொண்டீங்களோ அடுத்த வினாடியே அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அது இலவசமாக நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நடத்தி செல்வதற்கு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வழியில் அவருடைய வார்த்தையில் செல்லும் போது அந்த ஜீவன் அங்க என்ன செய்து வெளிப்படுகிறது. எங்க வெளிப்படுதா? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். அவருடைய கட்டளைங்கிறது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனாய் இருக்கிறதா? என்னால் அதை எப்படி கடைபிடிக்க முடியும்? நான் அப்போ தவறி விழுந்தால், நான் கீழ்ப்படியாமல் போனால் நான் என்ன செய்யறது? தவறி விழுந்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும் மனம் திரும்பி அந்த கிருபையை பிடித்து கொள்ளும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் உங்கள் மீது கோபமா இல்ல. நீங்க எப்பொழுது மனம் திரும்பி அவரை தேடி வருவீர்கள், ஒரு தொலைந்து போன ஆட்டை தேடுவது போல
ஒரு தொலைந்து போன ஒரு நாணயத்தை தேடுவது போல, ஒரு இளைய குமாரனை தேடுவது போல, வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுகிற, எல்லாவற்றையும் தொலைத்து ஒரு பஞ்சையின் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு இளைய குமாரனை தேடுவது போல அவர் ஒவ்வொருவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? தேடிக்கொண்டிருக்கிறார். கோபமாக இல்லை, ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்மை தூக்கி எடுத்து அவர் வழியில் நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை வெளிப்படுத்த, அவருடைய வாழ்வை வெளிப்படுத்த, அவர் வல்லமையை வெளிப்படுத்த, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்குள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். எப்படி தேவன் நம் மூலமாக மகிமைப்பட முடியும்? ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது தேவனை மையமாக வைத்த வாழ்வில் தேவன் மகிமைப்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரை மையமாக வைத்து? தேவனை மையமாக வைத்து, நம்மை மையமாக வைத்து அல்ல. நம்முடைய விருப்பம் இருக்கலாம், நம்முடைய உணர்வு என்று ஒன்று இருக்கலாம், நம்முடைய வழிகள் என்று ஒன்று இருக்கலாம், நம்முடைய சுயம் என்று ஒன்று இருக்கலாம். அதுவல்ல தேவனுடைய விருப்பம், அவருடைய வழி, அவருடைய விருப்பம், நோக்கம். இதை மையமாக வைக்கும் பொழுது தேவன் அதுல என்ன செய்ய முடியும்? மகிமைப்பட முடியும். நம்முடைய சுயம் அல்ல, கிறிஸ்து அதுல மையமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவரை மையத்தில் வைத்த ஒரு வாழ்வில் தேவன் மகிமைப்பட முடியும், அவர் வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு உதாரணம் மரியாள். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம் முதல். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். போதும். இந்த சம்பவத்தை நமக்கு பார்க்கும்போது எளிமையா இருக்கும். ஏன்னா இது யாருக்கோ எப்பவோ நடந்தது இல்லையா? ஆனா இதுல மரியாளுடைய இடத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, மரியாள் அவருடைய இடத்தில் நம்ம இருந்து நம்ம அதை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, மரியாள் யோசேப்பு என்பவருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண். யூதர்களுடைய குலத்துல நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு ஒத்தது. அந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பிறகு அவர்கள் பிரியணும் அப்படின்னு சொன்னா அவங்க விவாகரத்து பெற்றுதான் என்ன செய்யணும்? பிரியணும். நம்ம சமுதாயத்துல அப்படி கிடையாது இல்லையா? அது பிடிக்கலன்னா என்ன செஞ்சிருவாங்க? பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. எப்படி திருமணம் முடிந்து ஒருவர் வேண்டான்னு நினைச்சா விவாகரத்துக்கு நம்ம போறோமோ, அது போல அவங்க நிச்சயதார்த்தம் முடிந்தாலே வேண்டான்னு சொன்னா என்னதான் செய்யணும்? விவாகரத்து பண்ணினாதான் அவங்க பிரிய முடியும். அதுவும் அவங்களுடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப கடுமையானது. திருமணத்துக்கு முன்பாக ஒருவர் ஒரு குழந்தைய அவங்க வயிற்றுல சுமந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தவறு செய்தவர்கள் என்று கண்டுபிடித்தால் அவங்கள கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம்? கொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மரியாளிடம் தேவதூதன் தோன்றி என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 30:31. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. போதும். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? பயமா இருக்குமா? நமக்கு வேணா மரியாளை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலா தெரியலாம்.
ஆனா அவங்க சூழ்நிலையில இந்த வாழ்த்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயமா இருந்திருக்கும். இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகல, ஆனா நீ கர்ப்பவதி ஆயிருவேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வாக்கு கிடைக்குது. அந்த குழந்தைக்கு பேரும் அங்க சொல்லப்படுகிறது. இத கேட்ட உடனே அவங்க கேக்குறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அதற்கும் அங்க தேவதூதன் சொல்றாரு, இது பரிசுத்த ஆவி உன்னதமானவருடைய பலம் உண்மையில் என்ன செய்யும்? நிழலிடு. அதுக்கப்புறம் அவங்க வாயே திறக்கல. அந்த அவங்க சொல்ற வசனம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் 37, 38. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. எத்தனை பேர் இந்த இடத்துல சரின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? நிறைய பேர் வேண்டான்னு என்ன செஞ்சிருப்போம்? சொல்லி இருப்போம். அதுக்கு மேல அவங்க ஒண்ணுமே பேசல. அவங்க சுயத்தை அவங்க நடுவுல வைக்கல, அவங்க விருப்பத்தை அங்க வைக்கல. அவங்க உணர்வுகள் ஒரு பயத்தை கொடுத்திருக்கும். நம்ம சமுதாயம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதற்கு முன்னால் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? உறவுகள் அவரை என்ன செய்யும்? எதையுமே அவங்க அந்த இடத்துல நடுவுல கொண்டு வரல. தேவனை மையப்படுத்தி அவங்க பார்த்தாங்க. அதனால தேவன் அங்க என்ன செய்தார்? மகிமைப்பட்டார். அது மாத்திரம் அவங்க செய்ய மாட்டாங்க. தேவதூதன் போயிடுறாரு. அடுத்து அவங்க செஞ்ச காரியம் நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? உடனே யார்கிட்ட சொல்லியிருப்போம்? யோசேப்பு கிட்ட போவோம் இல்லையா? ஏன்னா தவறாக என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. நம்முடைய தரப்பு நியாயத்தை அங்க என்ன செய்வோம்? சொல்லுவோம் இல்லையா? மரியாள் அது செய்யல. அங்க எலிசபெத் அவங்களும் கருத்தரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய தாய். அவங்க நேராக எங்க போறாங்க? எலிசபெத்து கிட்ட போறாங்க. யோசேப்பு கிட்ட போய் தன்னோட தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லவே இல்லை. அதை யார் கையில கொடுத்தாங்க தெரியுமா? தேவன் கரத்தில். அங்க என்ன நடந்தது தெரியுமா? யோசேப்புக்கு தெரியுது. அந்த தோற்றத்துல தெரிந்ததா, எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி கொடுக்கப்படல. அவர் ஒரு தேவ பக்தி உள்ளவராக இருந்ததினால் மரியாளை ரகசியமாக தள்ளி விடணும்னு நினைச்சாராம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விடணும்னு நினைச்சாராம். இப்படி சிந்தித்து கொண்டு அவர் படுத்திருக்கையில அவருக்கும் ஒரு தரிசனம் வருது. கேப்ரியேல் தோன்றி, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அங்கு என்ன நடந்தது என்பது அவருக்கும் அங்கு சொல்லப்படுகிறது. மரியாள் மட்டும் இத தேவன் கரத்துல கொடுக்காமல் தன்னுடைய தரப்பு நியாயத்தை அவங்க கையில எடுத்துக்கொண்டு யோசேப்பிடம் சென்றிருந்தால், அங்க கேப்ரியேலே போய் சொன்னா கூட யோசேப்பு என்ன செஞ்சிருக்க மாட்டார்? நம்பி இருக்க மாட்டார். ஏன்னா மரியாள் சொன்னதோட தாக்கம் நமக்கு கனவாக வருதுன்னு அவர் என்ன செஞ்சிருவாரு? நினைத்திருப்பார். அப்போ நம்ம எத்தனை இடத்துல தேவன் செயல்படுறத தடுத்து நிறுத்துறோம் இல்லையா? நம்முடைய நியாயத்தை, நம்முடைய வழிகளை, நான் இதனாலதான் இப்படி செஞ்சேன்னு நம்ம விளக்கி சொல்லணும்னு நினைக்கிறோம். அங்கெல்லாம் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். அவங்க சுயத்தை அப்படியே ஓரமா வச்சுட்டாங்க. தன்னோட உணர்வுகள், தன்னோட விருப்பம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை அங்க மையப்படுத்துறாங்க. அங்க தேவன் அங்க என்ன செய்யறாரு? மகிமைப்படுறாரு. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய, அங்க மீட்பர் பிறக்கக்கூடிய ஒரு வழியை அவங்க அந்த இடத்துல ஒரு பாத்திரமா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது சம்பவம், தாவீது ராஜா கோலியாத். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம சரீரத்தினால எப்படி அவர் மகிமைப்படுத்துறது, ஆவியினால எப்படி மகிமைப்படுத்துறது, நம்ம கைத்தட்டி பாட்டு படிக்கிறதுனால மாத்திரம் இல்ல. நிச்சயமா அது நல்ல விஷயம் தான், அது தவறு நான் என்ன செய்யல, சொல்லல. நம்ம செய்கின்ற செயல்கள் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்ம செய்கின்ற செயல்கள் அவருடைய வாழ்வை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுல தேவநாம என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. நம்மில் அவர் மகிமைப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அங்க தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனா ராஜாவாக இன்னும் வரல. ஆடுமைக்க போய் விடுகிறார். அவருடைய சகோதரர்கள் இருவரும் ராணுவத்துல வேலை பார்க்கறாங்க.
இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் போர். 2 பக்கமும் பாளையம் இறங்கியிருக்காங்க. பெலிஸ்தர் ராணுவத்துல கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சசர், கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேல அவர் இருப்பார். அந்த ராட்சசர் பயன்படுத்துற ஆயுதமும் எப்படிதான் இருக்கும்? பெருசு பெருசா தான் இருக்கும். போர் அனுபவம் உள்ளவர். ராட்சசருக்கு போர் அனுபவம் எல்லாம் தேவையில்லை. ஆனா கோலியாத்துக்கு என்ன இருக்குது? போர் அனுபவமும் இருக்கு. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாளையத்திலிருந்து இஸ்ரவேல் பாளையத்துக்கு நடுவுல வந்து, என்னோட யார் உங்க நாட்டுல இருந்து சண்டை போட வர போறீங்க? ஜெயிக்கிறவர், அது நீங்க ஜெயிச்சீங்கன்னா நானும் என்னுடைய நாடும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடிமையா இருக்கும். நான் ஜெயிச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் எனக்கு எங்க நாட்டுக்கு அடிமையா இருக்கணும். இத கேட்டு சவுல் ராஜா, ராணுவத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அங்க கோலியாத்து இப்படி அவரு தன்னோட சவாலை சொல்லும் பொழுது ஓடி ஒளிஞ்சாங்களாம். யாருமே அவர் முன்னாடி என்ன செய்யல இல்ல. அந்த சமயத்துல தாவீது ராஜாவோட அப்பா சிறு தின்பண்டங்களை கொடுத்து, உன்னோட சகோதரர்கள் நலமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்பி விடுறார். தேவன் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த இடம் எல்லாரும் ஆசைப்படுறோம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாறணும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாறணும். இந்த விருப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அங்க தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய தந்தை என்ன சொல்றாரு? உணவு பொருளை எடுத்துட்டு நீ ஓடி போய், அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நடந்து போயிலாம் இல்ல, ஓடி போய் உன் சகோதரர்கிட்ட கொடுத்து நீ நலம் விசாரிச்சுட்டு வா. கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி பாய் வேலை. நாம ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அந்த வேலையை செய்வோமா? நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்து என்னை அழைத்திருக்கிறார். நான் எப்படி இதை தூக்கிட்டு போவோம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அங்க தாவீது ராஜா சொல்லல, அதை எடுத்துக்கிட்டு வருகிறார். அந்த சமயத்தில் இந்த சவாலை கேட்கிறார். இஸ்ரவேல் ராணுவமும் சவுல் ராஜாவும் ஓடி ஒளிகிறாங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இருக்கு, நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அதை கேட்ட உடனே தாவீது ராஜாவுக்கு கோபம் வருது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஆனா இஸ்ரவேல் ராணுவமும் சவுல் ராஜாவும் என்ன செய்யறாங்க? ஓடி ஒளிறாங்க. போர் அனுபவம் மிக்கவர்கள். அவங்க கையில ஆயுதங்கள் இருக்கு. தாவீது ராஜா கையில ஆயுதங்கள் கிடையாது. அந்த சமயத்துல அவருக்கு 17 அல்லது 18 வயது தான் இருக்கும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. போர் அனுபவம் கிடையாது. கையில கவனும் கூழாங்கற்களும் தான் இருக்கு. அவர் கேட்டது, அவருடைய தோற்றம், அவர் கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தாவீது ராஜா பார்க்கிறார். ஆனா அதை எப்படி பார்க்கிறார்? இந்த ராணுவ வீரர்கள், இஸ்ரவேல் ராணுவ வீரர்களும் சவுலும் எதை பார்த்தாங்க? தாவீது ராஜா எதை பார்க்கிறார்? இஸ்ரவேல் ராணுவமும் சவுல் ராஜாவும் கோலியாத்தோட அமைப்பை பார்த்தனர். அவங்க தோற்றத்தை பார்த்தனர், அவருடைய வீரத்தை, அவர் கையில வச்சிருந்த ஆயுதங்களை பார்த்தாங்க. ஆனா தாவீது ராஜா எப்படி பார்த்தாருன்னா, தேவனுக்கும் தனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை. அங்கு பெலிஸ்தராகிய கோலியாத்துக்கும் தேவனுக்கும் இடையில என்ன கிடையாது? உடன்படிக்கை கிடையாது. இந்த அடிப்படையில அவர் இந்த பிரச்சனையை பார்க்கிறார். நியாயப்படி இந்த சண்டை ஒரு நியாயம் இல்லாத ஒரு சண்டை. ஒரு ராட்சசனை ஒரு சிறுவன் கூட என்ன செய்ய முடியாது? சண்டை போட வைக்க முடியாது. சவுல் ராஜா நோ சொல்றாரு, எப்ப நீ போய் சண்டை போட்டுக்க மாட்டேன். அவரை பார்த்து யாரெல்லாம் ஓடுறா? ராணுவ வீரர்களே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது ராஜா அந்த சுயத்தை அங்க கொண்டு வரல. அவர் எவ்வளவு பலசாலியா இருக்கிறாரு. நான் ஒரு சிறுவனா இருக்கிறேனே. இது அவர் கண்கள் அந்த தகவல் அவருக்கு கொடுத்திருக்குமா இல்லையா? கொடுத்திருக்கும். 17-18 வயசுனா ஞானம் வளர்ந்துருக்கும் இல்லையா? ஆனா அந்த சுயத்தை அவர் என்ன செய்யலங்க? கொண்டு வரல. உணர்வுகளை கொண்டு வரல. தேவனை மையப்படுத்தி அவர் பார்க்கிறார். தேவனுக்கும் எனக்கும் அங்க என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கையில ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியா என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அதே உடன்படிக்கைக்கு இன்று நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். நாம் நம்முடைய சூழல்களை,
கோலியாத் போன்று வருகின்ற நம்முடைய பிரச்சனைகளை நாம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அந்த பிரச்சனையோட ஆழம் என்ன, அதோட அகலம் என்ன, அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இது இப்படி வந்தா இப்படி மாறுமோ, இது இப்படி இருந்து கொண்டு இருக்கிறதே, அவங்களுக்கு அது அப்படித்தானே நடந்தது, இவங்களுக்கு இது இப்படித்தானே நடந்தது. இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சவுல் ராஜா போல, இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுயத்தை கொண்டு வருகிறோம், நம் உணர்வுகளை கொண்டு வருகிறோம், நாம் படித்திருக்கின்ற அறிவை அங்க என்ன செய்யறோம்? கொண்டு வருகிறோம். தேவனை மையப்படுத்தி என்ன செய்யல? பார்க்கல. தேவனை மையப்படுத்துறதுங்கிறது அவரது வார்த்தை, அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் மாம்சமாகி மனு உருவாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ள என்ன செஞ்சாரா? வாசம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல, உலகங்களை உண்டாக்கிய வார்த்தை, உங்களை என்னை உருவாக்கிய வார்த்தை, இதுவரைக்கும் தற்காத்து கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த வார்த்தை. தேவனுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, தேவனுக்கு என்ன ஆளுமை இருக்கிறதோ, அதே ஆளுமை, அதே வல்லமை, அதே அதிகாரம் அவரது வார்த்தைக்கு இருக்கிறது. அவருடைய நாமத்தை எல்லாவற்றை காட்டிலும் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு என்ற நாமம் மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். ஆனா அவரது வார்த்தையை அதை விட என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க தாவீது ராஜா தேவனை மையப்படுத்தி அதை பார்க்கிறார். தேவனும் அப்படிதான் நம்ம பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், தேவனுக்கு என்னோட சூழ்நிலை தெரியாதோ, என்னோட மன கவலை புரியாதோ, நான் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுல இருக்கிறேன். அந்த இக்கட்டு உங்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும். நீங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கிறது உங்களை காட்டிலும் அவருக்கு என்ன செய்யுமா? தெரியும். வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன். ஒரு மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கு, நான் உங்களை அனாதையாக விடவில்லை. யாருமே சொல்ல முடியாது எனக்கு யாருமே இல்லை என்று. நமக்கு நேசர் ஒருவர் இருக்கிறார், மீட்பர் ஒருவர் இருக்கிறார். நமக்கு தகப்பனாக, தோழனாக, சகாயம் செய்பவராக, நம்மை தாங்குபவராக, ஆலோசனை சொல்பவராக, வழி நடத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக, கண்மலையாக, அடைக்கலமாக, கேடகமாக, அரணாக அவர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது உங்க சரீரத்துல நோயா இருக்கலாம், அவங்க சூழ்நிலைகள் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தேவனை மையப்படுத்தியதை பாருங்க, அவர் வார்த்தைகளின் அடிப்படையில பாருங்க, அவர் எவ்விதம் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த அடிப்படையில பாருங்க. நியாயப்படி ஒரு ராட்சசனும் ஒரு சிறுவனும் சண்டை போட்டா ஜெயிக்கிறது யாரு? ஜெயிப்பாங்க ராட்சசன். அங்க ஜெயிச்சது யாரு? தாவீது ராஜா. ஒருத்தங்களை பிடிச்சு தள்ளி விட்டா அவங்க எப்படி விழுவாங்க? ஒருத்தங்களை முன்னாடி இருந்து ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறோம், அவங்க முன்னாடி இப்படி விழுவாங்களா, பின்னாடி விழுவாங்களா? பின்னாடி விழுவாங்க இல்லையா? அங்க கோலியாத் விழுந்தது பின்னாடி இல்ல, எப்படி விழுந்தாரு? தாவீது ராஜா ஒரு கவனை வச்சு, ஒரு கூழாங்கலை வச்சு என்ன செய்யறாரு? எரிகிறாரு. அந்த கல் அவருடைய நெத்தி போட்டுல படுது, பட்டு அவர் எப்படி விழணும்? பின்னாடிதான் என்ன செய்யணும்? விழணும். ஆனா அங்க கோலியாத் விழுந்தது பின்னாடி இல்ல, எப்படி விழுந்தாரு? முகம் குப்புற விழுந்தார். அப்ப அந்த கல்லுல விழுந்தாரா இல்ல தேவன் தள்ளினாரா? தேவன் தள்ளினார். அதுதான் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. எல்லாரும் இந்த வெற்றிக்கு ஆசைப்படுறோம், எல்லாரும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவனை மையப்படுத்துகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு அங்க முதன்மைப்படுத்துகிறோமா? இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமா? அதன் அடிப்படையில நம்மை பார்க்கிறோமா? நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோமா? அதுதான் அவரை மகிமைப்படுத்துகிற இடமாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பவுல், சீலா, 3வது உதாரணம். பவுல் ஏதோ ஒரு விசேஷித்தமான ஒரு ஆவியானவரை வைத்திருந்தார், இல்ல அவருக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு அழைப்பு இருந்தது, அவர் ஒரு பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு அப்போஸ்தலன். அதனால அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் அவர் மூலமாக தேவன் செய்ய முடிந்தது நீங்க நினைச்சீங்கன்னா, பவுலுக்குள் இருந்த அதே ஆவியானவர், பேதுருவுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார்.
அவருக்கு இருந்த அதே அழைப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த அழைப்பை பவுல் அறிந்திருந்தார், நாம என்ன செய்யல, அறியல. அவ்வளவுதான் வித்தியாசம். பவுலும் சீலாவும் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக. ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு, நீங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும். ஆவியானவரால தடை பண்ணப்பட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போக சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் அதுல துன்பமே இருக்காது, அதுல பாடுகளே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்க பவுல் சீலா ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அங்க ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கிக்கிறாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அங்க தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது. மக்கள் எல்லாம், அந்நிய வெளிப்பாடுகள்ல உள்ள மக்கள் அங்க கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. அதனால தன்னுடைய ஆதாயத்தை இழந்த ஒரு சிலர் அவர் என்ன செய்யறாங்க, உட்காவலறையில நன்றாக அடித்து, ரத்தம் வருகிற வரைக்கும் அடித்து சிறையில கொண்டு போய் என்ன செய்யறாங்களா, தொழு மரத்துல மாட்டி வைக்கிறாங்க. அதுவும் உட்காவலறை, சிறையில வெளியில எல்லாம் இல்ல, எங்க உட்காவலறையில. சும்மா சாதாரணமா பூட்டி வைக்கல. தொழு மரம் அப்படிங்கிறது தலையை தனியாக சவரோடு மரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆணி வச்சு என்ன செய்யப்பட்டிருக்கும், அடிக்கப்பட்டிருக்கும். தலை அசைக்க முடியாது. கை கால்கள் இரண்டும் தனித்தனியாக அசைக்க விடாதபடி என்ன செய்யப்பட்டிருக்கும், அந்த ஒரு மரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும், உள்ள விட்டு அது பூட்டப்பட்டிருக்கும். அவங்களால கையையும் தனியா எடுக்க முடியாது, காலையும் தனியா எடுக்க முடியாது, தலையையும் இப்படி என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதுக்கு பேரு தான் என்னது, தொழு மரம். நன்றாக அடித்து ரத்தம் வருகிற வரைக்கும் ஒருத்தங்களை அடித்து தொழுமரத்துல என்ன செஞ்சிடுறாங்க, மாட்டி வச்சிடுறாங்க. உலக பிரகாரமாக இதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியுமா, முடியாது. பவுல் அங்க தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுக்க முடிஞ்சிருக்கும் இல்லையா. நான் இன்னொரு இடத்துக்கு தானே போகணும்னு சொன்னேன், உங்க சொல் பேச்சு கேட்டு தானே நான் இங்க வந்தேன், உங்க சித்தத்தின்படி தானே இங்க வந்தேன், நான் என்னோட விருப்பத்துக்கா வந்தேன், உங்களை அறிவிக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்தேன். நாம் என்றால் இந்த காரண காரியங்களை அவர்கிட்ட என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். நான் என்ன பாவம் செஞ்சேன், உங்களை சொல்றதுக்கு தானே நான் வந்தேன், உங்களை குறிச்சு தானே நான் சொன்னேன், எனக்கு ஏன் இந்த துன்பம். புலம்ப ஆரம்பிச்சிருப்போம், வருத்தப்பட ஆரம்பிச்சிருப்போம், சோர்வுக்குள்ள போயிருவோம். அந்த காலத்துல பவுல் அங்க சிறையில அடைக்கப்பட்ட நேரத்துல கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷம் சொல்கிறவர்களை சிரச்சேதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிறையில அடைச்சு என்ன செஞ்சாங்களா, சிரச்சேதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில அவருக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா தன்னோட சுயத்துக்கு அவர் அங்க அனுமதி கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவர் ஒரு விசேஷித்த அழைப்பு, அவர் அப்போஸ்தலன் அப்படின்னு நினைக்கிறோம். அத விசேஷித்த அழைப்பா இருக்கலாம், அப்போஸ்தலனா இருக்கலாம். அவர் எப்படிப்பட்ட உருவுல இருந்தாரு, நம்மை போல சரீரத்தில் இருந்தார். நமக்கு அடிச்சா எப்படி வலிக்குமோ அது போல பவுல் சீலாவுக்கு என்ன செய்யும், வலிக்கும். அதனாலதான் அடிச்சாங்க, என்ன வந்தது, ரத்தம் வந்தது. அங்க துதிச்சு பாட ஆரம்பிக்கிறார். இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த துதி, இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆராதனை, அந்த நன்றி, தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. அங்க சிறை கதவோட பூட்டுக்கு சாவி எல்லாம் தேவையில்லை, தெய்வ வல்லமை என்ன செஞ்சிருது, திறக்கிறது. அந்த இடத்துல நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம், மறுநாள் காலையில என்ன நடக்கும் தெரியாது. திறந்த உடனே தேவன் எனக்கு கிருபையை கொடுத்து விட்டார்னு என்ன செஞ்சிருப்போம், ஓடி இருப்போம். நான் உயிரோட இருந்தாதான் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்னு சொல்லி அதுல காரணமும் என்ன செய்வோம், சொல்லும். இந்த சத்தத்துல திரும்பி பார்க்கும்போது சிறை காவல் அதிகாரி தன்னை தானே வாளை கொண்டு குத்தி கொலை செய்து கொள்ள அவர் முயற்சிக்கிறார். ஏன் அப்படின்னா, ரோம அரசாங்கத்துல ஒரு சிறை காவல் அதிகாரிக்கு கீழே உள்ள கைதி தப்பி சென்று விட்டால் சிறை காவல் அதிகாரிக்கு மரண தண்டனை. அது அரசாங்கம் கொடுக்கறதுக்குள்ள நாமளே என்ன செஞ்சிடலாம், இறந்து போயிடலான்னு நினைக்கிறாரு. இத பார்த்துட்டு பவுல் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, நாங்க எங்கேயும் போகல, நாங்க எங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். அதுல விசேஷம் என்னன்னா, ஒரு கைதி கூட தப்பித்து செல்லவில்லை. தேவ பிரசன்னம் அவர்களை கட்டி வைத்திருந்தது. அப்படின்னா அந்த ஆராதனை எல்லாரும் அதுல பங்கெடுத்திருக்கிறாங்க. தெய்வ வல்லமை அங்க வெளிப்பட்டிருக்கு. அங்க அவரு பிரசங்கம் பண்ணல, தேவனை துதிச்சு பாட மட்டும்தான் செய்யறாரு. அந்த தேவ வல்லமை, அவர் காட்டிய தேவ அன்பு
அங்க சிறை காவல் அதிகாரி அடுத்து ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவன்மாரே, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சிறை காவல் அதிகாரியின் வீடு அங்கு சபையாக மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் அங்க என்ன செய்து மகிமைப்படுது. அங்க வேற ஒண்ணும் செய்யல, தேவனை மையப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலைக்கு மத்தியில யார முதன்மையாக வைத்திருக்கிறார்? தேவனை வைத்திருக்கிறார். தன்னுடைய சுயத்தை அவர் கொண்டு செல்லவில்லை. அவருடைய உடம்பு வலித்திருக்கும், அவருடைய உணர்வுகள் வேற சொல்லி இருக்கலாம், பயம் உணர்வு வரதா செஞ்சிருக்கும். ஆனா அதை காட்டிலும் அவர் தேவன் அங்க மகிமைப்படுத்த அந்த சமாதானம் அங்க அவரிடத்தில் மாத்திரம் இல்ல, அவரை சுத்தி இருந்த எல்லா பக்கமும் செல்லுகிறது. அங்கு சமாதானம் வெளிப்படுறது மாத்திரம் இல்ல, தேவ வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. நீங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி, பவுல் மாதிரி சிறைச்சாலைக்கு பின்னாடி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய சூழ்நிலை ஒரு சிறை கைதி போல உங்களை வச்சிருக்கலாம். அதை திறக்கிறதுக்கு என்ற சாவி இல்லையே, எனக்கு வழி இல்லையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவருடைய வல்லமை போதும். எப்பேற்பட்ட சிறைக்குள்ள இருந்த போல நம்ம இருந்தாலும் அவருடைய வல்லமை நம்ம என்ன செஞ்சிடும்? கட்டவிழ்த்து விடும். அது நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அவரை நாம வெளிப்படுத்துறதற்கு அவரை நாம் மையப்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சூழ்நிலைகளுக்கு பத்தியில் அவரை நாம முதன்மைப்படுத்துகிறோமா? நம் சுயத்தை அங்கு முதன்மைப்படுத்துகிறோமா? அங்க சிறை காவல் அதிகாரி தான் அவரை அடிச்சு என்ன செஞ்சிருந்திருக்கணும்? மாட்டி இருந்திருக்கணும். அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டால் செய்து கொள்ளட்டும், பவுல் விட்டிருக்கலாமே, ஏன் விடல? அவருக்குள் ஊற்றப்பட்ட தெய்வ அன்பு, பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளும் அந்த அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:5. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த 5வது வசனம் இது எதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ அன்பின் இயல்பில் இது ஒன்று. தேவ அன்புக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுக்கு நீளம் உண்டு, அகலம் உண்டு, ஆழம் உண்டு, உயரம் உண்டு. அதுல ஒரு பரிமாணம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த வசனம் ஆம்பிளிஃபைடுங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது. தேவ அன்பு என்ன செய்யாதா? நம்முடைய சொந்த உரிமைகளை அடுத்தவரிடம் திணிக்காது. இத நீங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள செஞ்சு பாருங்க, பரலோகம் இல்ல உங்க வீடே எப்படிதான் மாறும்? பரலோகமா மாறிடும். நம்முடைய உரிமையை அங்க திணிக்க போய் தாங்க என்ன வருது? சண்டை வருது, பகை வருது, நீயா நானாங்கிற போட்டி வருது, ஈகோ வருது, பிரிவு வருது. எங்கெல்லாம் போட்டி எரிச்சல் உங்களுக்கு உண்டாகுதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் உண்டாகும்னு யாக்கோபுல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்குள் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்முடைய சொந்த உரிமைகளை அது வற்புறுத்தாது. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய சொந்த உரிமைகளை, சொந்த வழியை அது நாடாது. நம்ம சுயத்துல வர்ற வழி அது என்ன செய்யாது? நாடாது. அதை சூஸ் பண்ணாது. நமக்குன்னு ஒரு வழி அது என்ன செய்யாது? சூஸ் பண்ணாது, தேர்ந்தெடுக்காது. அது தெய்வ வழியை அது என்ன செய்யும்? தேர்ந்தெடுக்கும். அது தனக்குரியதை தேடாதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன செய்யாதா? தனக்குரியதை தேடாது. இது எப்படிமா முடியும்? எனக்குரியதை நான் தேடாம யார் தேடுவா? நீங்க கேட்கலாம். இதுதான் தேவன் செயல்படுகின்ற வழி. இதை ஏன் நம்ம சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? எனக்குரியதை நான் தேடல அப்படின்னா இவர் என்னை ஏமாற்றி விடுவார், என்னோட நியாயம் கிடைக்காது, என்கிட்ட அவங்க சாதகமாக என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிடுவாங்க. நான் நியாயம் கேட்டாலே எனக்கு கிடைக்கல, இதுல நான் நியாயம் கேட்கலன்னா இன்னும் அதிகமாக அது மாறாதா? இதெல்லாம் சாத்தான் சொல்கின்ற பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் தன் சொந்தத்தில் எடுத்தவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பேசிக் கொண்டிருக்கிறான். அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவர் புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுத்திருக்கிறார். நீ உன்னை போல் பிறனை நேசி. நீ அப்படி என்னை போல நீ எல்லாரையும் நீ நேசிக்கிறதுனால
நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதினால் உலகம் நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். நம்ம வெளிப்புற அடையாளத்துல இல்ல, நம்ம எப்படி அப்பீரியன்ஸ காமிக்கிறோம், அதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நம்ம நினைக்கிறோம். வசனம் மாட்டி வச்சிருக்கிறது, வசனத்தை எழுதி தொங்க போட்டிருக்கிறது, இது அல்ல. ஒருவரில் ஒருவர் நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பு கூறும் போது உலகம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று, சீஷர்கள் என்று உங்களை என்ன செய்யும்? அடையாளம் கண்டு கொள்ளும். நம்ம பிரசங்கம் பண்றதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு அறிவிச்சதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அந்த அன்பு நம்மகிட்ட இல்லாம அந்த பிரசங்கம் அவங்கள தொடாது, அது கிரிய செய்யாது, அந்த சுவிசேஷம் உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. நீங்க அந்த அன்புல நிற்கும் பொழுது நீங்க தோத்து போக மாட்டீங்க. தேவனை அந்த சீனுக்குள்ள கொண்டு வரீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இது சீக்ரெட். நீங்க தேவ அன்புல நிற்கும் பொழுது உங்க சுயத்தை நாடாமல், உங்களுக்கானதை தேடாமல், உங்க நீதியை நீங்க தேடாம, உங்க ரைட்ஸ், உங்க ஓன் வே, உங்க சொந்த வழியை நீங்க நாடாம தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதுல போகும்போது தேவனை அந்த சீனுக்குள்ள, அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விடுறீங்க. நீங்க செயல்பட்டா நல்லா இருக்குமா? அவர் செயல்பட்டா நல்லா இருக்குமா? ஏன் அவர் செயல்படாம நிற்கிறார்? நாம் சொந்த உரிமையை தேடுகிறோம், நம்முடைய நியாயத்தை தேடுகிறோம், நம் வழியை தேடுகிறோம், தனக்கானதை தேடுகிறோம். இப்ப என்கிட்ட நீங்க சொல்ற அன்பு இல்லையே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய அன்பு. அதுல கொஞ்சத்தை தரேன்னு அவர் சொல்லல. சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அதே அன்பை நம் உள்ளத்துல என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வரணும்னு தேவையே கிடையாது. நம்ம பரலோகம் போகும்போது தெரியும் எவ்வளவு பெரிய மகிமையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அங்க தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 24 மணி நேரமும் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? புகழ்ந்து துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரசன்ஸ்ல இருந்துட்டு தான் தன்னோட அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், மகிமை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்திருக்கிறார். தனக்கானதை அவர் தேடவில்லை. அதே அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இத முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வாங்க, உறவுகளுக்குள்ள கொண்டு வாங்க, பெற்றோர்களிடத்தில் காமிங்க, மாமனார் மாமியார்கிட்ட காமிங்க. இவங்களெல்லாம் நம்ம பகைச்சிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? தேட முடியாது. ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னு நினைக்கிறோம், பெற்றோர்களை கனம் பண்றோமா? அதுலதான் ஆயுசு நாள் என்ன செய்தா? நீடிக்கிறது. அவருடைய கட்டளைகள் யாவும் நித்திய ஜீவன். நம்முடைய பலத்துல அவர் இதை என்ன செய்ய சொல்லல, செய்ய சொல்லல. அதே அன்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் நம்மளை கனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு கோபப்படாதிருங்கள். அந்த அன்பை நாம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த தேவ அன்பு நீங்க தோத்து போற இடமே கிடையாது. தேவன் செயல்படுற ஒரு இடம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய விடுதலையையும் நீங்க பார்க்கின்ற ஒரு இடம். நீங்க மற்றவர்களுடைய உரிமையை, மற்றவர்களுடைய நிலையை, அவங்களுக்கு தேவையானதை நீங்க தேடுனீங்கன்னு சொன்னா உங்களுடையதை தேவன் பார்த்து கொள்ளுவார். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கை. நாம அதை இடியாப்பச்சிக்கெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆக்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க அவருடைய வார்த்தையில நீங்க செல்றது, அவருடைய வார்த்தையை கை கொள்றது, அவருடைய வல்லமையை அங்க வெளிப்படுத்துது, அவருடைய வாழ்வை வெளிப்படுத்துது. நீங்க காண்பிக்கின்ற நபர் அதை தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு இடத்துல நீங்க இழந்து போற மாதிரி இருக்கலாம், 2 100 திரும்ப கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
உங்கள் தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த தேவ அன்பு தான் உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற சிறந்ததை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இயல்புக்கு நம்மை மாற்றிதான் அந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அழியக்கூடிய வித்துனால இல்ல, ஆதாமிடமிருந்து வந்த வித்துனால இல்ல, நம்மிடம் காண்பித்தாரே தேவ அன்பு. நம்ம தூக்கி எறியப்படுறதற்கும், மிதிக்கப்படுறதுக்கும், வெளியில கொட்டப்படுறதுக்கும், ரத்தத்தால கரைபடி இருந்த நம்மை தேடி வந்து அவர் துணியினால நம்மள தொடைக்கல, அவர் ரத்தத்தினால நம்மள என்ன செஞ்சிருக்கிறார்? தொடைத்திருக்கிறார். நம்மளாம் நல்லவர்கள் என்பதனால இல்ல, நம்மளாம் விரும்பப்படத்தக்கவர்கள் என்பதனால இல்ல, அவர் நம்மை அன்பு கூர்ந்து இந்த கிருபை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதே அன்பு, அதுல கொஞ்சம் தாரேன்னு சொல்லல, the same love நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இத நம்ம அறிந்து கொண்டு நம்ம சூழ்நிலைகள்ல அதை நம்ம மையப்படுத்தி நம்முடைய செயல்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்க என்ன செஞ்சிரும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க மூலம் அந்த தேவனுடைய நாமம் அங்க என்ன செய்யும்? மகிமைப்படும். ஏனென்றால் அவர் நமக்கு மாத்திரம் அல்ல, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள், அவரை அறியாத பிள்ளைகள் அவருக்கு உண்டு. அவங்க எப்படி கிறிஸ்துவ அறிந்து கொள்வாங்க? நம் மூலமாக. அந்த அன்பு உங்களுக்குள் அவர்களை சென்றடைய காத்து கொண்டிருக்கிறது. நம்ம மூலமா தான் அவங்க கிறிஸ்துவ என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது உங்க உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். அந்த அன்பை நீங்க கொடுத்து பாருங்க, செயல்பட்டு பாருங்க. தேவ நாமம் உங்களிடத்தில் மகிமைப்படும். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அந்த சிறந்ததை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சிறந்த வழி. ஆனா பொய் சொல்றவன் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் செய்யாத, நீ பாவம், இது உன்னால முடியாது, உன்னை அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இதை நீ சொல்லலன்னு சொன்னா நீ இன்னும் அதிகமாக ஏமாற்றப்படுவாய். உலகம்னு சொன்னா இப்படிலாம் செஞ்சா கோபம் வரதானே செய்யும், கேள்வி கேட்கதானே செய்வோம். இல்லை இல்லை இல்லை, தேவ அன்பு அப்படி நமக்கு என்ன செய்யல? கொடுக்கப்படவில்லை. சூழ்நிலைகளுக்கு முன்னாடி, உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களுக்கு முன்னாடி, உங்க எதிரிகள் மனிதர்கள் அல்ல, நமக்கு ஒரே ஒரு எதிரி பிசாசானவன். நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் மூலமாக அவன் என்ன செய்தான்? வருகிறான். தேவ அன்பு ஒன்றே அவனை எதிர்க்கின்ற ஆயுதம். அவன் புறம் எதுகிட்டு ஓடச் செய்கிற ஆயுதமும் அதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை ஒரு கணத்துல அடிச்சா நீ என்ன செய்ய? மறு கணத்தை காமி. அது முடியாத ஒரு செயல் அல்ல, அது ஏமாந்து போற ஒரு இடம் இல்ல, தோத்து போற இடமும் இல்ல. நான் வெற்றியை பார்க்கின்ற இடம், தேவன் என் சார்பில் செயல்படுகின்ற இடம், சாத்தானை புறமுதுகிட்டு ஓடச் செய்கின்ற ஒரு இடம். உலகம் அதை பைத்தியகாரத்தனமா பார்க்கலாம், அவருடைய பார்வையில் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பலவீனமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதிர்த்து வருகிற மனிதர்களா இருக்கலாம், ஊழிய பாதையில நிற்கலாம். எந்த சூழ்நிலையில நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனை மையப்படுத்துங்கள். இதுக்கு நம்ம சுயம் என்ன செய்யாது? உங்களுக்கு அது அப்ரிஷியேட் பண்ணாது, உங்களை அது போற்றி புகழ்ந்து இப்படிதான் இருக்கணும்னு அது உங்களை என்ன செய்யாது? பாராட்டாது. உங்களை அது எதிர்க்கும். உங்களுக்கு ஒத்துழைக்காது, உங்க சுயம் ஒத்துழைக்காது, உங்க உணர்வுகள் ஒத்துழைக்காது, உங்க விருப்பம் ஒத்துழைக்காது. ஏன்னா மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க அவர் வார்த்தையை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவரை சார்ந்து கொள்ள, நீங்க தியானிக்க, அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்க கொடுக்க, அந்த வார்த்தைகளுக்கு உங்க விருப்பங்களையும் உங்க உணர்வுகளையும் சாத்தான் சொல்கின்ற பொய்களையும் நீங்க கீழ்ப்படுத்த 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 உங்களால உங்க சுயத்தை ஓரமாக்கிட்டு தேவனை என்ன செய்ய முடியும்? முதன்மைப்படுத்த முடியும். இது ஒரு ப்ராசஸ் தான். உங்க சுயத்தை நீங்க விடணும்னு போராடாதீங்க. தேவனை மேல கொண்டு வந்துகிட்டே இருங்க. சுயம் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு செயல். இது என்னால முடிஞ்சா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது நம்மளுடைய வாழ்வின் முறையாக மாற வேண்டும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இது என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு. அவர் மகிமைப்படுகின்ற ஒரு வாழ்வு, நம் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. அதுதான். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் விடுதலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, முதல்ல எதை தேடணும்? அவரை தேட வேண்டும். விடுதலை பின்னாடி என்ன செய்யும்? நிழல் போல வரும். உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார்.
நான் உங்களில் மகிமைப்படுவேன்னு சொல்றாரு. அவர் இன்றைக்கு கேட்கிறார், நீங்க இதுக்கு ஒத்துழைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட மகிமைப்பட நான் விரும்புகிறேன். எந்த இடத்துல எல்லாம் நீங்க சுயத்தை முதன்மைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க என்னை முதன்மைப்படுத்த ஒத்துழைக்கிறீங்களா? என்ன நீங்க நம்ப தயாரா இருக்கிறீங்களா? உங்க வாழ்வில் நான் செயல்பட தயார்னு சொல்றார். இதை கேட்டு பயந்து போயிடாதீங்க. ரொம்ப எளிமையா உங்களோட ஸ்ட்ரென்த்ல இதை பாத்தீங்கன்னா உங்களால முடியாது. இதை நான் ஒரு காலத்துல பார்த்து பயந்து இருக்கிறேன். சாத்தான் சொல்ற பொய்யிலே பெரிய பொய் என்ன அப்படின்னா, தேவ அன்பை காமிச்சா நீ தோத்து போயிடுவேன்னு சொல்றதுதான். ஆனா அப்படி இல்ல. அதுல அவருடைய வாழ்வை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவருடைய சிறந்ததை பார்க்க முடியும். அவருடைய பாதுகாப்பை பார்க்க முடியும். அவர் நம்மளை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, அவரோட நித்திய ஜீவன்ல வழி நடத்துறதை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நாம ஒரு சிலதை இழந்து போற மாதிரி தெரியலாம். ஆனா அது அவரோட சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களில் மகிமைப்பட நீர் காத்து கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. கிரயத்திற்கு நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். உமக்கு உடையவர்களாகிய எங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உங்களை மகிமைப்படுத்துங்கள் என்ற கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நீர் மகிமைப்படுகிறீர். உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்பதன் அடையாளம் அது. அந்த வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆவியானவராக, தேற்றரவாளராக, சத்திய ஆவியானவராக, சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, அந்த வழியில் எங்களை நடத்தி செல்பவராக, நாங்கள் தடுமாறி விழும்போது தயவோடு, அன்போடு, கிருபையோடு எங்களை தாங்கி பிடித்து எங்களை ஏந்தி சுமப்பவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, சீர்படுத்துகிறவராக, நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழி நடத்துகிறவராக எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சுயத்தை அல்ல, எங்கள் விருப்பத்தை அல்ல, எங்கள் உணர்வுகளை அல்ல, எங்கள் வழிகளை அல்ல, எங்கள் ஞானத்தை அல்ல, உம்மை முதன்மைப்படுத்தக்கூடிய, உம்மை மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எந்த இடத்தில் எங்களுடைய சுயம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்தில் எங்களுடைய விருப்பம் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அந்த இடத்தை இன்று உம்மிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். அதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளு ராஜா. எங்க சுயம் அல்ல, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் எங்களில் செயல்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வு அல்ல, உம்முடைய வாழ்வு வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பலம் அல்ல, உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். இந்த வாழ்வை, இந்த இயல்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய சமாதானத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவங்க சிந்தனைகளில் விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. புத்திக்கு எட்டாத அந்த தேவ சமாதானம் அவங்க இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரம் வாழ்வில் உள்ள பாவ சாப நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ விடுதலையை, தேவ வாழ்வை, தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலும் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன் ராஜா. நன்றி அப்பா. வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. உடைய சமூகம் முன் செல்லட்டும். அரணாக இருந்து நீர் அவங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.